லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் முதலாவது வசனத்திலே பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், முழு யூதர்களும் பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? யாத்ராகமம் எக்ஸாடஸ் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் மோசேயின் மூலமாய் ஒரு கட்டளை கொடுக்கிறார். வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும். உள்ளே நீங்கள் அந்த மாம்சத்தை கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இப்படி புசித்து கொண்டு இருக்கிற வேளையிலே சங்கார தூதன் அந்த வழியாய் வருவான். எந்தெந்த வீடுகளின் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ, பூசப்பட்டு இருக்கிறதோ, அந்த வீட்டை கடந்து போவான். இரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் புறப்பட்டு போய் தலைச்சன் பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் பார்னெல்லாம் அழித்துருவான். அப்போ ராஜா பார்வோன் உங்களை அழைத்து நீங்கள் போங்கள் என்று சொல்வான். நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த விடுதலை நாள், த டே ஆஃப் டெலிவரன்ஸ், 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிற நாள், அந்த நாள் பஸ்கா. அதுதான் உங்களை விடுவிக்கிற. பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், கடந்து செல்லுதல், கடந்து போவது, அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போவது, விடுதலை பெறுவது என்ற அர்த்தம். ஆகவே அந்த பஸ்கா தினத்தில், அந்த பஸ்காவை நினைவு கூறுகிற அந்த தினம் யாத்ராகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த நாளை குறித்து ஆண்டவர் சிறப்பாய் சொல்லுகிறார். அது நினைவு கூறுகிற நாள். அது என்ன செய்யணும்? வாசித்து பாருங்கள், 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க வேண்டும். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. தலைமுறை தோறும் அதை ஆசரிக்க வேண்டிய பண்டிகை. அல்லேலூயா. அப்படி என்றால் பஸ்காவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? பஸ்காவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? அன்றைக்கு பஸ்கா அடிக்கப்பட்டது. ஆனால் இயேசு நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அதை போல கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளிலே லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். கவனிக்கிறீங்களா? யாருக்குள்ள? யூதாசுக்குள். யார் இந்த யூதாஸ்? இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிலே ஒருவன். 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட வாழ்ந்தவர், ஊழியம் செய்தவர், படுத்தவர், உண்டவர், உறங்கியவர். அந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானாம். இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சீசர்களாய், விசுவாசிகளாய் அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் புக முடியுமா? முடியாதா? நீங்க இடம் கொடுத்தா முடியும். நீங்களும் நானும் இடம் கொடுத்தா ஜோசுவா ஸ்டீபனுக்குள்ளேயும் சாத்தான் வருவான், உங்களுக்குள்ளேயும் வருவான். அவன் ரெடியா இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு, நம்ம எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் சொல்லுகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள்.
விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அந்த சப்ஜெக்ட், எவரையும் பிசாசு வஞ்சிப்பான், ஆனால் யாரும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ நம்ம இடம் கொடுத்தா என்ன செய்வான்? பிசாசு உள்ள வந்துருவான். அது இயேசு கிறிஸ்துடைய சீசனாக இருந்தாலும் கூட அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு நமக்குள்ள வரணும், நம்மளை விழுங்கணும், நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதான் அவனுடைய நோக்கம். ஆகவே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஜேம்ஸ் 4:7, யாக்கோபு 4:7 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாதேன்னு சொன்ன அதே தேவன் இந்த இடத்துல எப்படி எழுதுகிறார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த யூதாஸ் நினைச்சிருந்தா பிசாசை ஏற்றிருக்கலாம். யூதாஸ் நினைச்சிருந்தா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் இடம் கொடுத்தபடினால் லூக்கா 22:3 சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இடம் கொடுக்காம யாராவது உள்ள வர முடியுமா? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், நான் என்ன பண்ணிட்டேன், இடம் கொடுத்துட்டேன், என் இதயத்தை என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்க. என்ன ஆகுது? அவர் உள்ள புகுந்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? உள்ள புகுந்துட்டாரு. அவர் உள்ள புகுந்த உடனே அம்மாவை பார்த்து சொல்கிறான், நீ எனக்கு தேவையில்லை. அப்பாவை பார்த்து சொல்கிறான், நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு அவர் போதும். அவர் யாருன்னே தெரியாது. எங்கேயோ அவர் சும்மா அப்படி கண்ணை காட்டினார், அவ்வளோதான். பெத்த தாய் தகப்பேன். ஏன்னா ஒன்று உள்ளே பூந்துருச்சு, எல்லாரையும் மறந்துருச்சு. பூந்த ஒன்று பெத்த தாய் தகப்பனெல்லாம் என்ன பண்ணிருச்சு? மறந்துருச்சு. அப்படி தானே? அதுக்கு பிறகு உலகமே அவர் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம கவனித்து பார்ப்போம். இந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான், இடம் கொடுத்தான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5:3 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பாருங்கள், சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறான். எதற்கு? பொய் சொல்லும்படி. இதெல்லாம் சாத்தானுடைய வேலைகள். விசுவாசிகள் சில நேரங்களில், ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தாராளமாக பொய் சொல்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? பொய்யால் நம்முடைய இருதயம் நிரம்புறது. சின்ன சின்ன காரியங்களுக்கு, என் பிரதர் வரலன்னா ஃபஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கரெக்டாக ஒரு பொய் சொல்லுவாங்க, இதனால தான் வரல, பொய். அப்போது நம்முடைய இருதயத்தை பிசாசு என்ன பண்ணுகிறது? பொய்யால் நிரப்புகிறது. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அப்போ பொய் யாரு? பிசாசை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ நம்ம யாராவது பொய் சொன்னா, ஜோசுவா ஸ்டீபன் பொய் சொன்னா உள்ள யார் நிரப்பி இருக்கிறா? நான் உங்களை ஏன் சொல்லணும், என்னை சொல்லிக்கிறேன். ஜோசுவா ஸ்டீபன் பொய் சொன்னா உள்ள யார் நிரப்பி இருக்கிறா? பிசாசு நிரம்பி இருக்கிறார். பொய்க்கு இடம் கொடாமல் இருக்கணும். இங்கு அனனியா சப்ரியா என்ற தம்பதியரை பிசாசு நிரப்பிட்டான். இவங்க எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றவங்க. யூதாஸ் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவன். இப்போ நான் என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னா, நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசு வருவானா? வருவான். எப்போ? நீங்கள் இடம் கொடுத்தால். அப்போ நம்ம இடம் கொடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்தை தேவ ஆவியினால் நிரப்பி இருக்க வேண்டும். பிசாசு உன்னிடத்தில் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை? இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பழகணும். அவன் வர பார்க்க, அவன் ரெடியாக தான் இருப்பான், அவன் ரெடியாக தான் இருப்பான். ஆகவே நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். இந்த யூதாஸ் தேவனுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே
அவனிடத்தில் என்னென்னனாலும் நடந்துச்சு பாருங்க. சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது பிசாசு ஒரு மனிதனுக்குள் புகும் பொழுது அவன் செய்த முதல் காரியம் 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய், சரி, எங்க போக வேண்டியவன்? இயேசுவோடு போக வேண்டியவன். இயேசுவோடு போக வேண்டியவன் இப்ப யார்கிட்ட போறான்? இயேசுவுக்கு எதிராய் செயல்படுகிற பிரதான ஆசாரியரிடத்தில், சேனை தலைவரிடத்தில் போகிறான். நம்ம எதிர்வாதத்தில் போவோம், எதிர்ப்பதமாக செயல்படுவோம். பிசாசு உள்ள வந்துட்டா, பாஸ்டர் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க, நமக்கு இப்போ ஊழியெல்லாம் வேண்டாங்க, ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் ஜெபம்லாம் வேண்டாங்க, எதிராக அடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் செய்ய வேண்டாம். இல்லை, இயேசுவோடு கூட நாம் போகிறது தான், அவரோடு கூட இணைந்து போவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் ஒருவனுக்குள் சாத்தான் புகுந்த உடனே அவன் எதிரான மக்களிடத்திலே போகிறான். நம்மகிட்ட நல்ல பழகின ஆள் திடீர்னு சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டை போட்டோன்னே அடுத்தது அவங்க யார் வீட்டில் உட்காந்துருப்பாங்க? நம்ம எதிரி வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க எதிரின்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களே, அவள் அப்படி இவா இப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இப்போ அவள் அப்படின்னு சொன்ன வீட்டில் இவா போய் இப்போ உட்காந்துருப்பா. என்ன பேசுவாங்க? நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அதெல்லாம் நான் உங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தேன், அப்பப்போ உன்னை பற்றி தான் பேசுனான்னு சொல்லி அங்கே போய் போட்டு கொடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, நான் ஒன்றுமே சொல்லப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு வந்துட்டேன்னு வந்துடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 வச்சுட்டு வந்துடுவாங்க. உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்கள். போக வேண்டிய இடம், காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன் என்று சொன்னவர்கள், வலைகளை விட்டு வந்தவர்கள், உலகத்தை விட்டு வந்தவர்கள், இப்பொழுது ஆண்டவருக்கு எதிராய் போகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து சிலர் சில நேரங்களில் யாராவது எதிரியாக போயிடுவாங்க. எதிரியாக போனால் எதிரிகள்கிட்ட போய் உட்காந்துருவாங்க. பின் வாங்கி போனவங்க உட்காந்துருவாங்க. சரி, முதலாவது அவன் எதிரானவர்களிடத்தில் போனான். இரண்டாவது என்ன செய்தான்? வாசிங்கள். அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். போனான், ஆலோசனை பண்ணினான். எதற்கு ஆலோசனை? இயேசுவை காட்டி கொடுக்க. இல்லை, இன்னைக்கு செய்தி ஏன் அப்படின்னா, இப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை தியானிக்கிறோம். யாரை காட்டி கொடுக்கூடாது? என்னை ரட்சிக்க வந்த இயேசுவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருப்போமா? எப்படிங்க காட்டி கொடுக்க முடியும்? அந்த அன்பு முகத்தை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அந்த ஆண்டவர் எப்படி நாம் மறுதலிக்க முடியும்? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இயேசுவை காட்டி கொடுக்கிறான். உன்னை வாழ வைத்தவர், நம்மை தூக்கி விட்டவர், நமக்காய் ஜீவன் கொடுத்தவர், நமக்காய் இரத்தம் சிந்தியவர், அவரை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? போய் ஆலோசனை பண்ணுகிறான். அப்போ ஒரு மனிதனுக்குள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் எதிராளியின் இடத்தில் போகிறான். எதிராளி இடத்துல போய் அந்த ஆண்டவரை குறித்தே காட்டி கொடுப்பதற்கு ஆலோசனைப்படுகிறான். இதுதான் ஒரு மனிதனுடைய விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பின்மாற்றத்தின் விளைவு. பின்மாற்றமானவங்க என்ன செய்வாங்கன்னா, நமக்கு எதிராளிகிட்ட போய் உட்காந்துக்குவாங்க, நமக்கு விரோதமான காரியங்களுக்கு ஆலோசனை பண்ணுவார்கள். மூன்றாவது வாசிங்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, உடனே அவங்களுக்கு சந்தோஷம். நம்மகிட்ட இருந்து ஒரு ஆள் போயிட்டா என்னது? அடுத்த பார்ட்டிக்கு என்னது? சந்தோஷம்தான். சந்தோஷப்பட்டு உடன்பட்டார்கள். 6ஆம் வசனம். அதற்கு அவன் சம்மதிக்கிறான். இப்ப சம்மதத்துக்குள்ள வந்துட்டாரு. கத்தரை விட்டு போனாரு, எதிர் திசைக்கு போனாரு, அப்புறம் அவங்களோடு கூட ஆலோசனை பண்ணாரு. இப்போ அக்ரிமெண்ட் சைன்டு. ஒரு மனிதனுக்குள் பிசாசு போகும் பொழுது நம்ம இயேசுவுக்கு விரோதமாய் நம்ம சைன் பண்றோம். சம்மதித்தான் என்றால் அர்த்தம் என்னது? அக்ரிமெண்ட் என்ன பண்றாரு? சைன் பண்றாரு. சரி, நீங்க 30 வெள்ளி காசை கொடுங்க, நான் காட்டி கொடுத்துட்றேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த செயல்கள் இருக்கக்கூடாது. இயேசுவை நாம் காட்டி கொடுப்பதற்காக நாம் சம்மதிக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் சில தவறான காரியங்களுக்கு சம்மதத்திற்கு தெரிவிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு?
திருமண காரியங்கள் அப்படின்னு வந்த உடனே தேவ சித்தத்திற்கு அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அதை போதிக்க வேண்டும். அப்போ பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் கொண்டு வந்து அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடிக்கு அப்படி ஒருவேளை இந்து மார்க்கத்தில் உள்ள பிள்ளைகளை ஏதாவது ஒரு காரியங்களில் விரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள வழிக்கு கொண்டு வரணும். அந்த குடும்பத்தோடு பேசணும், உட்காந்து பேசணும், நாங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வழிக்கு கொண்டு வந்து ஒரு நம்ம மார்க்கத்துக்கு கொண்டு வந்து அதை செய்தால் ஓரளவுக்கு தப்பி வைக்கப்படும். அருமையானவர்களே, நாம் அந்த காரியங்களுக்கு சம்மதிச்சு போயிடக்கூடாது. சில குடும்பங்களில் சொல்லுவாங்க, இப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் பிள்ளை தானே, நீங்கள் போகிற வழியில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. நான் 40 வருஷம் பார்த்துட்டேன், இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நம்மளால் அங்கே தான் போவாரே ஒளி இங்கே வரமாட்டார். அதுக்கு தான் நம்ம வழிக்கு என்ன பண்ணணும், கொண்டு வரணும். நீங்கள் அதுக்கு சம்மதிக்கக்கூடாது, சில காரியங்களுக்கு சம்மதிக்கக்கூடாது. கிறிஸ்தவ வீடுகளில் ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது நம்ம சினிமா பாடல்லாம் போடக்கூடாது. செட்டுக்காரர் போடுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே சொல்லுற, செட்டுக்காரர் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாவாக போடுறாரு, உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செட்டு போடுறோம் அப்படின்னா அவர் போட்டார். நீங்கள் தானே காசு கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் காசு கொடுக்குறவங்க இதில் இந்த பாட்டு தான் போடணும்னு சொன்னால் அவர் போட தான் போகிறாரு. மரண வீடு வந்துருச்சு, மரண வீட்டில் கிறிஸ்தவ பேண்ட் அடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்தவ பாட்டை வாசிங்கன்னா வாசிப்பாங்க. நிறைய சாவுகளில் போயிருக்கிறேன், பேண்டெல்லாம் வைப்பாங்க. நான் பாடுற பாட்டுக்கு டான்ஸ் வராது, அவன் பேண்டை அடிக்க வைப்பேன், ஆனால் பாட்டு பாடிட்டு வருவேன். அது கரெக்டாக ஞானஸ்தானம் எடுத்து ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து மறிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் பாட்டு பாடுவேன். ஒழுங்காக மறிக்காமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் ஒழுங்காக அப்படி மறிச்சாங்கன்னா சரி, நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணுவேன், அடக்கம் பண்ணுவேன். ஆனால் இந்த பாட்டு பாடிட்டு போக மாட்டேன். பாட்டு பாடும்போது இந்த பேண்டெல்லாம் வச்சு உலக பிரகாரமான காரியங்களை செஞ்சாங்கன்னா எனக்கு அதில் நாட்டம் வராது. நல்ல உத்தமமாக மறிச்சாங்கன்னா ரோட்டில் நின்று நான் இப்போவும் பாடிட்டு போவேன், இப்போவும் நான் பாடுவேன். சாவுக்கு முன்பதாய் பாடிட்டு போகிறதுக்கு ஒரு ஆடிட்டு போகிறான்னா நான் பாடிட்டு போகிறதுல என்ன தப்பு என் ஆண்டவருக்காக? அல்லேலூயா. என்ன பாட்டு? பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாடுவேன். வருவாய் தருணம் இதுவே பாட்டை பாடுறதுக்கு எனக்கு நல்ல நேரம் அதுதான். அல்லேலூயா. எனக்கு இந்த சாவு வீட்டில் பிரசங்கம், கல்லறையில் பிரசங்கம் ரொம்ப நல்லா வரும். காரணம் அங்கே தான் பரலோகத்தை பற்றி பேச முடியும். ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு அது. மரணத்தை வச்சு பேசலாம், அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் பேண்ட்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் சம்மதம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சம்மதம் பண்ணக்கூடாது, நம்ம சம்மதத்திற்கு நம்ம வரணும். நம்ம சம்மதம் என்ன? கிறிஸ்தவ முறைப்படி தான் செய்யணும், இந்த மார்க்கத்தின் காரியங்கள் வரக்கூடாது, இதை செய்யாது அப்படின்னு சொல்லி பழகணும். ஆனால் இவன் யாருக்கு சம்மதித்தான்? இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்தான். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை காட்டி கொடுப்பதற்குரிய இயேசுக்கு விரோதமான காரியத்திற்கு நாம் சம்மதம் பண்ணக்கூடாது, சம்மதிக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் வேறுபாட்டின் ஜீவியம் உடையவர்கள், நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் புகுந்துட்டானா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுவான். எல்லாம் ஒன்று இல்லை, எல்லாம் ஒன்று இல்லை. இயேசு வித்தியாசமானவர். 1000 10,000 பேர்களில் என் இயேசு சிறந்தவர். அல்லேலூயா. இயேசுவை எல்லாருக்கும் கம்பேர் பண்ணிடக்கூடாது. எல்லாரையும் இயேசுவோடு கூட என்ன பண்ண முடியாது? பண்ணுவீங்களா? இல்லை. அவர் 16 சிறந்தவர். பிசாசு புகுந்துட்டா அந்த மனுஷன் இயேசுவுக்கு விரோதமாய் சம்மதிக்க ஆரம்பித்து விடுவான், கையெழுத்து போட்டு வந்துடுவான். நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது அவன் என்ன செய்தான்? 6ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அவரை காட்டி கொடுக்க சமயம் தேடினான். சமயம். இப்ப உள்ள யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். பிசாசு இருந்தா இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் தேடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்குள்ள செய்தி இப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால், ஒரு விசுவாசிக்குள் வந்துவிட்டால் வருவான். நீங்கள் இடம் கொடுத்தா வருவான்,
வந்துட்டா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இயேசுவை காட்டி கொடுக்குறாங்க, சமயத்தை தேடுறாங்க. இவன் சமயம் தேடினான், சமயம் தேடினான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு கூட பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கிற நேரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. பாருங்க, கூட தான் பந்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோடு கூட பந்தியில் இருக்கிறது. அப்பமாவது அவனுக்கு உணர்வு வந்துச்சா? சே, இந்த ஆண்டவரோடு கூட 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன்ப்பா, அவரோடு அவருடைய பணப்பையே என் கையில் தான் இருக்குது, அவருடைய ட்ரெஸ்ஸரே என்கிட்ட தான் இருக்குது, இவரை காட்டி கொடுக்குறவன் என்னோடு கூட பந்தி இருக்கிறான்னு சொல்லும் போதாவது மனசு குத்தப்பட்டுச்சா? அப்படின்னா என்ன தெரியுமா? பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அப்புறம் என்ன பண்ணாது? இருதயம் குத்தப்படாது. அல்லேலூயா. எத்தனை பிரசங்கம் பாஸ்டர் பாடி பாடி பிரசங்கம் பண்ணாலும் உள்ள இறங்காது, ஆடி ஆடி பிரசங்கம் பண்ணாலும் உள்ள இறங்காது, குதிச்சு குதிச்சு பிரசங்கம் பண்ணாலும் இறங்காது, கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் இறங்காது. ஏன்னா அதுதான் உள்ள யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறானே, பிசாசு இருக்கிறானே. எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் என்னை அசைக்கவே முடியாது. பிரசங்கம் என்ன பண்ணாது? அசைக்காது. ஏன்னா உள்ள ஒருத்தன் அசையாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகளுக்கு சொல்கிறோமே, பிரதர் சர்ச்சுக்கு ஒழுங்க வாங்க, கத்தரை தேடுங்க, ஒரு நாள் அசையவே மாட்டாங்க. அந்த டிசம்பர் 25ஆம் தேதி அசைஞ்சு வருவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு எங்கே போனோம்? அவங்களெலாம் காணோம். அது உள்ள உட்காந்துட்டு இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள அப்பமாவது அந்த வார்த்தையை பார்த்தா, அந்த முகத்தை பார்த்தா, இயேசுடைய முகத்தை பார்த்தா, இவரை போய் காட்டி கொடுக்குறோமே. ஆனால் இவன் இந்த மனிதனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான். அப்பமாவது அவனுக்குள்ள உணர்வு வந்துச்சா? காரணம் உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அப்பவும் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு, அடுத்த வசனம் வாசித்து பாருங்க, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. அப்பமாவது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சா? இல்லை. ஏன் அப்படின்னா சாத்தானுக்கு அவன் இடம் கொடுத்தான். என் செய்தியினுடைய முக்கியமான கருத்து, சாத்தானுக்கு இடம் கொடாதீர்கள். இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம். நீ எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோன்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே நம்ம இவ்வளோ தூரம் வந்த நம்முடைய சத்தியம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இயேசுவுக்காக கொஞ்சம் வைராக்கியமாக இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 47ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். கூட்டத்துக்கு முன்னே அவன் வந்தான். இவர்தான் லீடர். எதுக்கு? காட்டி கொடுக்கறதற்கு அவர் தான் முன்னே வர்ற ஆளாக இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு. எதனால் காட்டி கொடுத்தான்? முத்தம் கொடுத்து. முத்தம் கொடுத்து. அப்பவும் அந்த ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனாலேயா என்னை காட்டி கொடுக்கிற? முத்தம் கொடுத்தாப்பா காட்டி கொடுப்ப. முத்தம் கொடுக்கிற ஒரு முத்தம் எதுக்கு கொடுப்பாங்க? முத்தம் எதுக்கு கொடுப்பாங்க? அன்பின் நிமித்தம். ஒருத்தர் பார்க்காத ஒருத்தரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறோம், அன்பு. ஒரு குழந்தைய பார்த்த உடனே முத்தம் கொடுக்குறோம், அன்பு. வெளியூர் போன ஒருவர் திரும்ப வந்த உடனே பார்த்த உடனே முத்தம் கொடுக்குறோம், அன்பு. ஆனால் காட்டி கொடுக்க உலகத்தில் முத்தம் கொடுத்தவன் வந்தான். காரணம் என்ன? உள்ள ஒருத்தன் இருக்கிறான், உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் வந்தால் டோட்டலாக எல்லாமே மாறிடும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? இயேசுவின் மேலே உள்ள அன்பு அப்படியே மாறிடுச்சு. அந்த இயேசுவை அப்படியே காட்டி கொடுக்குறான், முத்தத்தில் காட்டி கொடுக்குறான். யோசித்து பாருங்க. ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? அவன் முடிவு நான்று கொண்டு செத்தான். அப்போ நம்ம எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது.
நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நாம் இவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறோம், அவருடைய அன்பை பார்த்தோம், அவருடைய தியாகத்தை பார்த்தோம், நமக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவர். இந்த இயேசுவுக்காக நான் கடைசி மட்டும் வாழ்வேன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பிசாசுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. ஹல்லேலூயா. வருவான், அவன் டெய்லி வருவான். அவருக்கு வேலை என்ன? அவருக்கு வேலை என்ன? டெய்லி உங்களெல்லாம் பார்த்து எப்படியாவது பாஸ்டர் விசிட் பண்ணுறாரோ இல்லையோ அவன் உங்களை விசிட் பண்ணுவான். பாஸ்டர் விசிட் பண்ணுறாரோ இல்லையோ அவர் விசிட் பண்ணி உங்கள் மைண்டை சோதிப்பான். ஆனால் பிசாசுக்கு என்னிடத்தில் இடம் இல்லை. ஹல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நிற்போம். அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்துட்டா ஓடி போயிடுவானாமா. அப்படின்னா என்ன? அவன் கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி தான். சும்மா தான் இந்த நாய் இந்த துரத்திட்டு வரும்போது நீங்கள் ஓடினீங்கன்னு என்ன ஆகும்? உங்களை இன்னும் துரத்தும். நீங்கள் தைரியசாலியாக அப்படி திரும்பி அப்படி கல்லை தூக்குற மாதிரி இப்படி குனிங்க பார்க்கலாம். இது நம்ம நேச்சராக நடக்கிறது. நாய் துரத்திட்டே வருது, ஐயோ நாய் துரத்துதுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன வரும்? வேகமாக வந்து உங்கள் தொடையை கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி திரும்பி பார்த்துட்டு ஏய், நீங்கள் பயத்தோடையே ஏன்னு சொல்லிட்டு அப்படி கல்லை தூக்குங்க, அது தலை தெறிக்க ஓடும். அதுதான் இந்த பிசாசு. கொஞ்சம் நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்புறம் வரவே மாட்டான். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவன் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளத்தை நிரப்பிடுவான். ஆகவே இந்த யூதாசை போல இராதபடிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா?